ஹலோ அண்ட் வெல்கம் டு இதயம் வழங்கும் வெங்கடேஷ் பட்ஸ் இதயம் தொட்ட சமையல். இதயம் நல்லெண்ணெய், இதயம் கடலெண்ணெய், இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நான் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். வாரம் நான் வந்து உங்களுக்காக எந்த மாதிரி குவிசின்ஸ் எல்லாம் போடணும்னு சொல்லிட்டு ஒரு டீமை உட்கார வச்சு டிஸ்கஸ் பண்ணுறோம். இவங்க கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து என்ன மாதிரி குவிசின்லேருந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஷ்ஷஸ் ஃபைனலைஸ் பண்ணும்போது ஈஸியாக சமைக்கக்கூடியதாக இருக்கணும். அதில் ஏதாவது எக்ஸாட்டிசிட்டி, அதாவது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருந்து அதை ஈஸியாக பண்ணக்கூடியதாக இருந்தால் அந்த டிஷ்ஷஸை விடாமல் அவங்க கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து நம்ம டீம் ஒர்க் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி. எதுக்காக அப்படின்னு சொன்னால், வெறும் ஈஸியான டிஷ்ஷஸ் நம்ம போடுறது வந்து தெரியாதவங்களுக்கு இல்லை தெரிஞ்சவங்களுக்கு கூட கொஞ்சம் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம போட்டு காமிக்கிறோம். பட் குக்கிங் தெரிஞ்சவங்க ஒரு 20 வருஷமாக பண்ணுறாங்க, அவங்களுக்கு எதாவது எக்ஸாட்டிக்காக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் இல்லை மினிமல் பர்ச்சேஸில் போய் வாங்கி வந்து செய்கிற மாதிரி எதாவது டிஷ்ஷஸ் பண்ணுன்றது தான் நாங்கள் எங்களோட ஸ்ட்ராட்டஜி. அப்போ தான் வந்து ஜனங்க அதை இந்த லாங் ரன் பார்ப்பாங்க. நான் வந்து உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் எனக்கு கேட்குறது வந்து காம்ப்ளிகேட்டட் டிஷ்ஷெல்லாம் கேட்டிங்கன்னா நான் வந்து ஐ வில் நாட் பி ஏபிள் டு டூ இன் திஸ் ஷோ. இந்த ஷோவில் நான் பண்ண முடியாது, ஏன்னா அதோட வியூவர்ஷிப் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சமைக்கும் போது என்னுடைய இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஏதாவது அந்த மாதிரி எக்ஸாட்டிக் டிஷ்ஷஸ் பற்றி பேசுகிறேன். ஸோ அது வந்து அந்த சின்ன சின்ன டிப்ஸை வச்சு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சமையலில் அந்த எக்ஸாட்டிக் டிஷ்ஷஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இதெல்லாம் ஒரு டிஷ்ஷா அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஆனால் இது இல்லாமல் நைட்டை படுக்கவே முடியாதுன்ற மாதிரி ஒரு டிஷ் இது. ஆனால் இதை வந்து ஒரு டிவி ஷோலே ஒரு யூடியூப் சேனலில் வந்து இதை போட்டு காட்டுறாலும் இது ஒரு பெரிய டிஷ்ஷா அப்படின்னு சொன்னால், மார்க் மை வேர்ட்ஸ், இதை சொதப்புற மாதிரி வேறு எந்த டிஷ்ஷுமே சொதப்ப முடியாது. ஏன்னா இதில் அத்தனை பாசிபிலிட்டி இருக்குது சொதப்புறதுக்கு. ஒரு நல்ல கர்ட் ரைஸ், ஒரு தயிர் சாதம், உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும், தயிர் சாதத்தில் அப்படி என்னடா பண்ணி காட்ட போகிறேன் அப்படின்னு. இப்போ நான் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், ஊற்றுற தண்ணி அளவுலேருந்து, அதில் போடுற இன்க்ரீடியன்ஸ்லேருந்து, கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுலேருந்து, இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லியோட என்னென்ன அந்த ரோல் ப்ளே பண்ணுது, அது எவ்வளோ ஆட் பண்ணும். இப்போ இந்த காலத்தில் அது என்னெல்லாம் போடுறாங்க, கேரட்டை துருவி போடுறாங்க, இப்போ திராட்சையை போடுறாங்க, முந்திரி பருப்பு போடுறாங்க, மாதுளம்பழம் போடுறாங்க, எல்லாம் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு கர்ட் ரைஸ், ஒரு யூனிவர்சல் டிஷ், ரொம்ப ரொம்ப ஹெல்தி. அதாவது கார்போஹைட்ரேட் அலாங் வித் டைரி, அதாவது தயிர் வந்து இஸ் எ நேச்சுரல் ப்ரோபயோட்டிக். அதில் இருக்கிற அந்த நல்ல பாக்டீரியாஸ் வந்து நம்ம கட் ஹெல்த்னா நம்ம இன்டெஸ்டைனோடைய ஹெல்த்தை வந்து அந்த அளவுக்கு பாதுகாக்குது. எப்படி சொன்னால், அந்த நல்ல பாக்டீரியா வந்து வயிற்றுக்குள்ளார இருக்கிற நம்ம டைஜஷன் பண்ணும்போது நம்ம உடம்புலேருந்து சுரக்கிற அந்த சுரப்பிங்கெல்லாம் வந்து அந்த ஆசிட்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல்டாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கும், வயிறில் இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ப்ரோபயோட்டிக்ஸ். இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய இருக்கிறது வந்து தயிரில். ஸோ அதனால தான் சொல்லுவாங்க ஆன்டிபயோட்டிக், அதாவது ஜுரம் வந்து ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டோன்னா அடுத்த 10-15 நாளைக்கு நிறைய தயிர் சாப்பிடுங்கன்னு சொல்கிறது காரணம் தான். ஏன்னா நேச்சுரலாக நம்ம ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டோன்னா என்ன ஆகுது, ஆன்டிபயோட்டிக் மாத்திரை சாப்பிட்டோன்னா உடம்புல இருக்கிற எல்லா பாக்டீரியாவும் செத்துடுது. அதாவது நல்ல பாக்டீரியாவும் சாகுது, வெளியிலேருந்து வந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிற பாக்டீரியாவும் செத்து போயிடுது. அந்த நல்ல பாக்டீரியாவை திருப்பி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரே நேச்சுரல் ப்ராடக்ட் வந்து கர்ட். வீட்டில் ஊற்றின தயிர். இந்த தயிர் சாதம் நைட்டில் சாப்பிட்டு ஒரு போல் சாப்பிட்டு படுக்கிறது வந்து காலங்காலமாக வந்து ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. ஒரு சிம்பிள் கர்ட் ரைஸ் ஜஸ்ட் ஃபார் யூ. இங்கே நான் ஒவ்வொன்றா இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன், அதோட அளவு சொல்கிறேன், மெஷர்மெண்ட் சொல்கிறேன். நம்ம குக்கரில் பண்ண போகிறோம். நான் டைரெக்டாக குக்கரில் பண்ணுறதுனால இந்த போல் கணக்கு எடுத்துக்கிறேன். இது வந்து தோராயமாக ஒரு 150 to 200 கிராம்ஸ் எடுக்கும். மிஞ்சி போனால் 200 கிராம் எடுக்கும். இதில் நான் ரெகுலர் பச்சரிசி, நம்ம சாப்பாடு அரிசி, என்ன ரைஸ் நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்த ரைஸ் ஒரு கப் எடுத்துங்க. இந்த ஒரு கப் ரைஸில் அதே அளவு ஒரு கப்பு பால். நான் எங்கள் அரிசி வந்து வாஷ் பண்ணி காய வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வீட்டில் வந்து அரிசியை வந்து ஒரு 3 வாட்டியாவது வாஷ் பண்ணிங்க. முதல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு கப் ரைஸுக்கு ஒரு கப் பாலும், அதே கப்பில் 1 2 3 ஒரு கப் பாலும் 3 கப் தண்ணியும் போட்டிருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு. போட்டுட்டு இங்கே நான் டீஸ்பூன் வச்சுருக்கேன். இங்கே நான் வந்து ஒயிட் பட்டர் வச்சுருக்கேன். இது வந்து குக்கிங் பட்டர்னு சொல்லுவாங்க. இதில் அன்சால்ட்டட், இதில் உப்பு கிடையாது. ஒயிட் பட்டர், டேபிள் பட்டர் அப்படின்வாங்க. பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் கணக்கு இருக்கும். ஒரு 10-15 கிராம் வச்சிங்களேன். ஒரு 10-15 கிராம் இந்த ஸ்டேஜில் போட்டிருக்கேன். ஓகே, இதுக்கப்புறமா யூஸ் பண்ணுவேன். பட் இப்போதைக்கு 10-15 கிராம் போட்டிருக்கேன். இந்த பட்டர் எதுக்கு போடுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பட்டர் வந்து லூப்ரிகேஷன். இந்த லூப்ரிகேஷன் என்ன, நம்ம 4 கப்பு, ஒரு கப்பு பாலும் 3 கப்பு தண்ணியும் ஊற்றிருக்கோம், ரைஸ் வச்சுருக்கோம். இதை 6 விசில் வைக்க போகிறோம். இந்த 6 விசில் டைமில் எங்கேயாவது தண்ணி கம்மியானாலோ இல்லை நம்ம 6 விசில் வைக்கும் போது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த பட்டர், அந்த லூப்ரிகேஷன் கொடுக்கறதுக்காக பட்டர் போடுறோம். இதை குக்கரை மூடிட்டு
கரெக்டாக 6 விசில் வர மாதிரி குக் பண்ணிங்கன்னா நல்லா குக்காகி குழஞ்சி போகும். அந்த குழஞ்சி போன கன்சிஸ்டன்சி கர்ட் ரைஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிக்ஸ் பண்ணும்போது நம்ம அழுத்தி மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஆல்ரெடி அது குழஞ்சி போயிருக்கணும். அப்போ தான் கர்ட் ரைஸ் வந்து சாப்பிடும்போது மெல்ட் இந்த மவுத் கன்சிஸ்டன்சி, அதாவது சாப்பிடும்போது அப்படியே உருகின வாய்க்குள்ளார அது மாதிரி இருக்கணும் கர்ட் ரைஸ். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வரணும்னா 6 விசில் வச்சு குக் பண்ணுங்கள். இது 6 விசில் வரட்டும். ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம். 6 விசில் வந்த பிறகு ஒரு 15 நிமிஷம் ரெஸ்டிங் டைம். அந்த ரெஸ்டிங் டைமுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறது சொல்கிறேன். நான் கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் ரெஸ்டிங் டைம் கொடுத்துருக்கேன். அந்த விசிலில் கம்ப்ளீட்டாக அந்த இதெல்லாம் போகிறது, ஸ்டீம் போகிறதுக்கு. போன அப்புறமா பாருங்க, கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் பாருங்கள், நல்லா குழஞ்சி போயிருக்கு. அந்த மில்கில் இது குக்காகி நல்லா குழஞ்சி போயிருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் தயிர் சாதத்துக்கு வேண்டிய உப்பு, பெருங்காயம் வச்சுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம். நான் இங்கே பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் கிடச்சிதுன்னா கட்டி பெருங்காயத்தில் ஒரு 20 ml தண்ணி ஊற்றுங்க. அந்த கட்டி பெருங்காயம் 20 ml தண்ணி ஊற்றிட்டு அரை மணி நேரம் அது சோக்கின பிறகு அந்த கட்டி பெருங்காயத்தை நல்லா தேய்ச்சிங்கன்னா அந்த தண்ணி 20 ml தண்ணி வந்து நல்லா மங்கலாய் பெருங்காயத்தோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இழுத்துக்கும். அந்த 20 ml தண்ணி இதில் கொட்டுங்க இந்த குவான்டிட்டி ரைஸுக்கு. ஸோ அது இருந்தால் இன்னும் நல்லா வாசம் இருக்கும். நான் இங்கே பொடி பெருங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். பொடி பெருங்காயம் யூஸ் பண்ணலாம். இங்கே சாப் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி 1.5 ஸ்பூன். எனக்கு இஞ்சி ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து ஹைலி மெடிசினல், ரொம்ப ரொம்ப நல்லது டைஜஷனுக்கு, வயிற்றுக்கு, இம்யூனிட்டி பூஸ்டர். எப்படி வந்து கார்லிக் வந்து ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர், அதே மாதிரி ஜிஞ்சர் வந்து கஃபம் சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும், நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இருக்கிற எந்த இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் ஜிஞ்சர் அண்ட் பெப்பர் வந்து ரொம்ப ஹை லெவலுக்கு அதை ரெடியூஸ் பண்ணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம எந்த இடத்துல ஜிஞ்சர் ஜாஸ்தி பண்ணிக்கணுமோ அந்த அளவுக்கு ஜிஞ்சர் நம்ம இன்டேக் பண்ணிக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் ஒரு 1.5 ஸ்பூன் ஜிஞ்சர் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1 இல்லை 1.5 பச்சை மிளகா அதை ஃபைனாக சாப் பண்ணி அதை ஆட் பண்ணியிருக்கேன். இது மைல்டு சூடாக இருக்குது. ஏன்னா நான் 15 நிமிஷம் தான் ரெஸ்டிங் டைம் விட்டேன். அந்த மைல்டு சூடாக இருக்கும்போதே இது எல்லாத்தையும் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு, இங்கே நான் சொன்ன தெரியுமா அந்த ஊத்துக்குழி பட்டர், இந்த ஒயிட் பட்டர் வந்து ஊத்துக்குழியில் ரொம்ப ஃபேமஸ். பட் ஊத்துக்குழியில் வர வெண்ணெய் இப்போ நம்மளுக்கு கிடைக்குமான்னு தெரியல. பட் கடைகளில் ஊத்துக்குழி வெண்ணெய் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி ஊத்துக்குழி வெண்ணெய் இருந்தால் ரொம்ப நல்லது. பட் இது வந்து நான் ஒயிட் டேபிள் பட்டர் யூஸ் பண்ணுறேன். அதாவது அன்சால்டட் பட்டர், ஒயிட் பட்டர் யூஸ் பண்ணுறேன். இதை ஒரு 50 கிராம் இந்த ஸ்டேஜில் இதில் போட்டுருங்க. தயிர் சாதத்தை என்னடா அவன் இவ்வளோ ஃபேட்டியாக பண்ணிட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க. பட் கல்யாணத்தில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கோயிலில், பெருமாள் கோயிலில் பிரசாதம் கொடுக்கறதுல எப்படி ஃப்ளேவர் வரும்னா அவங்க போடுற பெருங்காயத்துலையும் அவங்க போடுற பட்டரில் தான். ஸோ இது வந்து அந்த அளவுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த சூடான ரைஸ் மேஷான கன்சிஸ்டன்சியில் இந்த ஊத்துக்குழி வெண்ணெய், அதாவது இந்த ஒயிட் பட்டர், ஸோ அன்சால்டட் பட்டர், குக்கிங் பட்டர்னு சொல்லுவாங்க, அந்த பட்டரை நீங்கள் போட்டிங்கன்னா இட் கிவ்ஸ் அன் எக்ஸலண்ட் ஃப்ளேவர். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை போட்டுட்டு இதை கீழே இறக்கி வச்சுருங்க. கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு பேன் எடுத்துங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் மந்த்ரா கடலெண்ணெய் போட்டிருக்கேன். நான் தாளிப்பு கொடுக்கறதுக்கு கடலெண்ணெய் இஸ் எக்ஸலண்ட். ஸோ நான் இங்கே மந்த்ரா கடலெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அந்த மந்த்ரா கடலெண்ணெயில் 1 2 3 4 நல்லா சூடான பிறகு 4 காஞ்ச மிளகா. நீங்கள் தாளிப்பு போடும்போது ஆயில் ரொம்ப சூடாக வைக்காதீங்க. முக்கால் சூடு, அதாவது இந்த மிளகா போட்டோன்னா கரிஞ்சு போகிற மாதிரி சூடு பண்ணாதீங்க. இந்த மிளகாவை போட்டு ஒரு 30 செகண்ட் அது வறுக்கட்டும். அது வறுக்கும் போது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் பாருங்கள். அந்த மிளகா வறுபடணும். அந்த ஸ்லோ ஆயிலில் இந்த மிளகா வறுபட்டால் தான் தயிர் சாதத்தில் போட்டு 1/2 ஹவரில் அதோடய ஃப்ளேவர்ஸை விட ஆரம்பிக்கும், அரை மணி நேரத்தில். அப்போது அந்த வர மிளகா, அந்த ஃப்ரை ஆன மிளகாவோட ஃப்ளேவர் வந்து அந்த தயிர் சாதத்துக்கு அமிர்தம் மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். மிளகாவை போட்டு உடனே கடுகை போடுறதோ கருவேப்பிலையை போடுறதோ பண்ணாதீங்க. இந்த மிளகாவை ஸ்லோ ஃப்ளேமில் அட்லீஸ்ட் ஒரு 20 செகண்ட் இது நல்லா வறுபடட்டும். அந்த எண்ணெய் அது உள்ளார இருக்கிற சீட்ஸ் வரைக்கும் போயிட்டு இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு இங்கே கடுகு வச்சுருக்கேன். கடுகு 1 டீஸ்பூன். இந்த கடுகு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயிர் சாதத்துக்கு ஃப்ளேவர் கொடுக்குற பெருங்காயம், இஞ்சி மாதிரி இந்த கடுகு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கடுகை நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஹை ப்ரெஷர் பர்னர் வீட்டில் வச்சுருக்க மாட்டீங்க, சின்ன பர்னர் தான் வச்சுருப்பீங்க. ஸோ அடி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் இந்த கடுகு போட்ட பிறகு பொறுமையாக அது பொரியட்டும். ஏன்னா கடுகு பொரிஞ்ச அளவுக்கு அந்த டேஸ்ட்.
இந்த கடுகு பொரிஞ்ச பிறகு நல்லா ஒரு ஹீப்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. எப்படி நீங்கள் கடுகு பொறுமையாக ரோஸ்ட் பண்ணி இது பண்ணீங்களோ, கிராக்கிள் பண்ணீங்களோ, அதே மாதிரி உளுத்தம்பருப்பு கூட பொறுமையாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு அடுத்த ஸ்டேஜ், அதாவது டார்க் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஏன்னா அந்த மாதிரி டார்க் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உளுத்தம்பருப்புக்கு தான் தயிர் சாதத்தில் அந்த உளுத்தம்பருப்போட டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ நம்ம உளுத்தம்பருப்பை போட்டு சீக்கிரமாக எடுத்துட்டோன்னா அந்த உளுத்தம்பருப்பு ரோஸ்ட் பண்ண அந்த ஸ்மெல் வராது. இந்த பாருங்கள், நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த ஆயில் சூட்லேயே அது வந்து டார்க் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இங்கே நல்ல ஃப்ரெஷ் கருவேப்பிலை ஒரு 10 கருவேப்பிலை இலை எடுத்துங்க. 10 இலை எடுத்து இந்த சூடுலேயே இந்த கருவேப்பிலை இது மாதிரி கிள்ளி போடுங்க. இப்போது இந்த தயிர் சாதம் இங்கே இருக்குது இல்லைங்களா, அதில் மேலே ஒரு லேவிஷ் ஸ்ப்ரிங்கிள் ஆஃப் கொத்தமல்லி. இந்த கொத்தமல்லியை போட்டுட்டு இங்கே நம்ம கருவேப்பிலை போட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ஆயில் இருக்குது இல்லைங்களா, இதை அந்த கொத்தமல்லி மேலேயே போடுங்க. அந்த சூடான ஆயிலு மற்ற இன்க்ரீடியன்ஸ் கூட அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு இது மாதிரி வச்சு இவனை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் என்ன ஆகும்னா அந்த பட்டர் நல்லா உருகி ஒரு நைஸ் லஸ்டர் கொடுக்கும், அந்த ஷைன் கொடுக்கும் தயிர் சாதத்துக்கு. இப்போது இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ லெட்ஸ் கம் டு த மெயின் பார்ட். இங்கே நான் வீட்டில் தயிர் உரம் ஊற்றி வச்சுருக்கிற தயிர் இங்கே வச்சுருக்கேன், நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தயிரை 1 2 3 4 5 6 டேபிள் ஸ்பூன். 6 டேபிள் ஸ்பூன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 கிராம், 70 to 75 கிராம்ஸ் அந்த தயிரை போட்டு சூடு கம்ப்ளீட்டாக ஆறி இருக்கணும். அதாவது சூடு இருந்ததுன்னா தயிர் திரிஞ்சு போயிடும். ஸோ தயவு செஞ்சு சூடாக இருக்கும்போது போடாதீங்க. கம்ப்ளீட்டாக சூடு ஆறின பிறகு இந்த தயிரை போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்க, தயிரை போட்டு நல்லா லம்ஸ் இல்லாத மாதிரி எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆன மாதிரி, அந்த லம்ஸ் அதாவது கட்டி கட்டியாக இல்லாத மாதிரி, குழஞ்சி போயிருக்கணும், அந்த கட்டி கட்டியாக இல்லாத மாதிரி போடுங்க. இது நான் 1 கப் ரைஸுக்கு 1 கப் பால் போட்டு 3 கப் தண்ணி போட்டிருக்கேன். அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. சப்போஸ் நீங்கள் பாலோ தண்ணியோ ஜாஸ்தி போட்டிங்கன்னா கஞ்சி மாதிரி ஆகிடும். அப்போ நீங்கள் தயிர் போடும்போதோ இல்லை பால் ஊற்றும் போதோ இல்லை வெண்ணெய் போடும்போதோ இன்னும் தண்ணி ஜாஸ்தி ஆகிடும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு நீங்கள் அந்த குவான்டிட்டிஸை கரெக்டாக ஞாபகம் வச்சு போடணும். இப்போ இது கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுற போகிறோன்னா, இது ஆப்ஷனல். நாங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக போடுற விஷயம். இது ஃபேட்டி, நீங்கள் தயிர் சாதத்தை இவ்வளோ ஃபேட்டி ஆக்கிட்டீங்கன்னா கமெண்ட் எழுதாதீங்க. உங்களுக்கு வேணும்னா போடுங்க, வேணாட்டி இப்படியே சாப்பிடுங்க. பட் இது வந்து அந்த ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கும் அந்த ரிச்னஸ் கொடுக்கறதுக்கும் நாங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் யூஸ் பண்ணுறது ஃப்ரெஷ் க்ரீம். ஃப்ரெஷ் க்ரீம் கடையில் கிடைக்குது. அப்படி ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் கடையில் வாங்காட்டி பால் கொதிக்க வச்ச பிறகு மேலே ஏடு வருதுங்களா, அந்த ஏடு எடுத்து கூட இதில் போடலாம். இல்லை அதெல்லாம் வேணாம், நாங்கள் வந்து கஞ்சி மாதிரி காய்ச்சி கொஞ்சோண்டு தயிரை ஊற்றி சாப்பிட்டா பழக்கம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படியே பண்ணி சாப்பிடுங்க. பட் இது நான் வந்து இதை பண்ணணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு சொல்கிறது 1 2 2 டேபிள் ஸ்பூன் க்ரீம். இப்போது தயிர் சாதம் நம்ம டெய்லி பண்ணி சாப்பிட்றோம். வீட்டில் ஏதாவது டின்னரு, ஈவெண்ட்டு, அக்கேஷன் யாராவது வராங்க, செலிப்ரேட் பண்ணி அன்றைக்காவது இந்த க்ரீமை ஒரு 2 ஸ்பூன் இந்த தயிர் சாதத்தில் போட்டிங்கன்னா இது என்ன செய்யும்னா கர்ட் ரைஸ் வந்து பிரைட் ஒயிட்டாக காட்டும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் சாப்பிடும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஃபீல் கொடுக்கும். ஸோ அந்த க்ரீம் வந்து இட் மேக்ஸ் ஸோ மச் ஆஃப் டிஃப்ரென்ஸ். இதோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு அது கொண்டு வந்துடும். அதை பாருங்கள், கலர் பாருங்கள், அப்படியே வெள்ளை கலர் ஆகிடும் அந்த க்ரீம் போட்டோன்னு. இது இந்த கன்சிஸ்டன்சி நாங்கள் யூஸ்வலாக கர்ட் ரைஸில் நிப்பாட்டிடுவோம். இதுதான் கன்சிஸ்டன்சி. இல்லை எனக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பால், ஒரு அரை டம்ளர் பால் ஊற்றிட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் ஏன் பால் ஊற்றுறேன், தயிர் கம்மியாக ஊற்றுறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் தயிர் சாதம் கலக்கி வச்சுட்டு 1 ஹவரில் டைட் ஆகும், தயிர் வந்து கட்டியாகும், அந்த ரைஸ் வந்து எல்லாத்தையும் ஊற்றி பயங்கர கட்டியாகும். ஸோ அதை தண்ணி ஆக்கிறதுக்கு பால் ஊற்றி தண்ணி ஆக்கி நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஏன்னா தயிர் நிறைய போட்டிங்கன்னா தயிர் சீக்கிரமாக புளிக்கும், தயிர் சாதம் புளிச்சு போயிடும். நீங்கள் பால் ஊற்ற இல்லை க்ரீம் போட்டால் அந்த புளிப்பு தன்மை பேலன்ஸ்டாக இருக்கும். ரொம்ப புளிப்பாக இருந்தால் கூட சாப்பிட முடியாது, புளிப்பே இல்லாமல் சப்புன்னு இருந்தால் கூட சாப்பிட முடியாது. ஸோ இது நீங்கள் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பால் க்ரீம் இதெல்லாம் போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் டின்னர் 9 மணிக்கு யாராவது வராங்க நீங்கள் செய்கிறீங்கன்னா, இது நீங்கள் 5:30 6 மணிக்கு கலந்து வச்சுருங்களேன், ரெடியாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் அடுத்த 3 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து கட்டியாக இருக்கும், அந்த தயிர் புளிப்பாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே போட்ட பால் தயிராக மாறி இருக்கும், அந்த தயிர் புளிப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் டைல்யூட் பண்ணுறதுக்கு ஒரு அரை டம்ளர் பால் போட்டு டைல்யூட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை டைல்யூட் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஒரு சிம்பிள் பட் எக்ஸ்க்ளூசிவ் கர்ட் ரைஸ்
ஸோ இந்த தயிர் சாதத்தை இது மாதிரி பிளேட் பண்ணி, நான் உங்கள்கிட்ட முதல்லே சொன்னேன், இதில் வந்து எதுவுமே போட தேவையில்லை, ப்ளெயினாக இது பிளேட் பண்ணி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்கனாவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். பட் இப்போது ஃபேஷனாக இருக்கிறது வந்து இது மாதிரி மேலே ஒரு 2 துண்டு கேரட்டை சீவி போடுறாங்க, இது மாதிரி அங்கங்கே ஒரு மாதுளம்பழம் போடுறாங்க. எனக்கு பர்சனலாக இது ரெண்டும் பிடிக்காது. இந்த மாதுளம்பழமும் எனக்கு தயிர் சாதத்தில், கேரட்டும் தயிர் சாதம் எனக்கு பிடிக்காது. எனக்கு தயிர் சாதத்தில் அந்த இஞ்சி ஃப்ளேவர், கொத்தமல்லி ஃப்ளேவர், பெருங்காயம் ஃப்ளேவர், ஒழுங்காக தாளித்த கடுகு, இது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். நான் அப்படி சாப்பிட்டு வளர்ந்துட்டேன். இப்போ பண்ணுறவங்க வந்து இதெல்லாம் வந்து ஒரு அடிஷ்னலாக போடுறாங்க, தப்பு கிடையாது. பிடிச்சவங்க போடுங்க, பிடிக்காதவங்க நான் சொன்ன மாதிரி ஆர்டினரியாக செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு ஃபேண்டாஸ்டிக் கர்ட் ரைஸ் வெங்கடேஷ் பட் ஸ்டைல். ரைட்.